அண்மை செய்தி. சென்னை பாரிமுனையில் விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் வக்கீல் பைக் மீது மோதியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் இரண்டு தரப்பிற்கும் தகராறு ஏற்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களுடன். வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீச முயன்றார். மேலும் சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என கூச்சலிட்ட வழக்கறிஞரை நீதிமன்ற பாதுகாவலர்கள் வெளியேற்றிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அந்த காலனியை வீச முயற்சி செய்த வழக்கறிஞரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று தொடங்கியது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார். இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்து அவர் அலுவலகத்திற்கு செல்லும் வழியில கிட்டத்தட்ட நீதிமன்றத்திலிருந்து ஒரு 50-100 மீட்டர் இடைவெளியில அவருடைய கார் ஒரு இருசக்கர வாகனத்தை விபத்துக்குள்ளாகிறது. அது லேசாகத்தான் அந்த வாகனம் கார் இடிக்கிறது. இந்த நிலையில இருசக்கர வாகனத்தில் சென்றவரும் ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் கோபப்பட்டு திரும்பி அவரிடம் ஓட்டுநரிடம் அவர் சண்டைக்கு செல்கிறார். என் பார்த்து வர மாட்டீர்களா என்று கேட்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் இது எங்களுடைய தலைவருடைய வாகனம் தான், செல்லுங்கள், இது ஒன்றும் தகராறு ஏற்கொள்ள வேண்டாம் என்று அவர் முறையிடுகின்றனர். அவர் மீண்டும் கோபத்தில் கத்தும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் விசிகாவினுடைய வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள் அவரை அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞரை தாக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த வழக்கறிஞர் வலி தாங்க முடியாமல் பார் கவுன்சில் வளாகத்திற்குள் ஓடி சென்று அங்கு வாய் வழியாக புகார் அளித்திருக்கிறார். என்னை அவர்கள் அடித்துவிட்டு அவர்களே எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வாய் வழியாக புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.